வணக்கம் பிரியா. இந்த வணக்கம். சுவாரஸ்யம் நிகழ்ச்சியில உங்கள நான் பார்க்கறதுக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் கிடையாது, வியூவர்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சுவாரஸ்யமான இந்த நிகழ்ச்சியில போறதுக்கு முன்னாடி பிரியா, நீங்க நல்லா சாப்பிட்டீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா சாப்பிட்டேன். ஓகே, நல்லா சாப்பிட்டீங்க. என்ன சாப்பிட்டீங்க பிரியா? தயிர் பழைய சாதத்துல அடிச்சு சாப்பிட்டேன். ஓ, பழைய சாதத்துல தயிர். வெரி குட். கிளைமேட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. பிரியா, நீங்க சொல்லுங்க பாப்பா, இந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில போனை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த போன் அப்படிங்கிறது எவ்வளவு அத்தியாவசியமான விஷயங்களா இருக்கு. அதை பார்த்தா ஒரு சில பேர் நல்ல வழியில யூஸ் பண்றாங்க, ஒரு சில பேர் கெட்ட வழியில யூஸ் பண்றாங்க, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்க அதை பயன்படுத்தவே தெரியல. அப்படின்ற காலகட்டத்துல இந்த போன் அப்படிங்கிறது, நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க பார்ப்போம், இந்த போன் அப்படிங்கிறது எந்த நிலைமையில இருக்கு இன்னைக்கு மக்களிடையே? ஒரு தேவையா தேவையில்லையா? ஆமா, தேவையா தேவையில்லையா அப்படின்ற இடத்தை காட்டிலும் எப்படி அவங்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நம்ம நிகழ்ச்சியில சில சொல்லுங்க. பேர் சொல்லலாம் அவங்க அதை யூஸா பயன்படுத்திக்கிறாங்க. ஓகே. சில பேர் அதை ரொம்ப தப்பா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு வாழ்க்கையை கெடுக்கிற லெவலுக்கு கூட கொண்டு போயிடுறாங்க. ஏன்னா போன் அப்படிங்கிறது நல்லவே மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தோம் அப்படின்னா கொலை, கற்பழிப்பு, பணப்பறிப்பு, திருட்டு, ஸோ எக்கச்சக்கமான நியூஸுகள் நம்ம கேட்குறோம். ஸோ இது எல்லாருமே அடிப்படையோட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக இந்த ஃபோன் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா இன்னைக்கு ஃபோன் அப்படிங்கிறது, டெக்னாலஜி அப்படிங்கிறது உலகம் வளர்ந்த காலத்துல இருந்து இன்னைக்கு டெக்னாலஜி பயங்கரமா டெவலப் ஆயிருச்சு. ஆனா அந்த டெக்னாலஜி எப்படிலாம் தப்பா பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்க சொல்லுங்க, சின்ன குழந்தைங்களாம் இப்பெல்லாம் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்றாங்க. நீங்க சின்ன குழந்தைகள் டீச்சரா இருக்கீங்க, நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க? அவங்க ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாங்க. அது அவங்கள்ட்ட இருந்து பறிக்கிறப்ப அவங்க ரொம்ப நம்மள்ட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க. ஒரு மாதிரியா பிஹேவ் எப்படின்னா பண்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்ப என் வயசுக்கே அதிகமா கோவம் வரும். ஆமா. நானே ரொம்ப அடிக்ட் தான். நீங்க நான் தனியா போன் நல்லா பாத்துக்கிட்டு இருப்பேன். ஓகே. யாராச்சும் என்னை கூப்பிட்டாங்கன்னா இந்த ஒரு பேட் வார்த்தை வந்துரும். ஏன்டா இந்த மாதிரி நம்மள கூப்பிட்டே இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்படிங்கிறப்ப அந்த குழந்தையோட மனநிலைமை எப்படி இருக்கும்? ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறதோட அவங்க அதை சாப்பிடுறதுக்கே மறுத்துருவாங்க. அந்த போன் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற ஒரு அடிக்ட் வந்துட்டாங்க. ஸோ அது இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ், நம்ம ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் நம்ம வந்திருக்கிறோம். ஒரு கொரோனா அப்படின்ற ஒரு பெரிய கேப்ல ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். அதனால இன்னைக்கு எல்லாருமே 6 மாசம் குழந்தை கூட இன்னைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டேங்குது, தெரியுதுங்களா? ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு அந்த புடுங்கன்னா அழுத்தலாம். அவன் என்ன பண்ணா, அமைதியா வைக்கணும் அப்படின்னா அந்த ஃபோன் அப்படிங்கிறது தேவைப்படுது. அது இல்லாம பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்தாலும் ஃபோன் அப்படிங்கிறது நிறைய முன்னேறிக்கிட்டே தான் போயிட்டே இருக்குது. சரி, இன்னைக்கு யாரை பார்த்தாலும் கையில ஃபோன். ஒரு சின்ன பையனை பார்த்தாலும் ஃபோன், ஒரு ஸ்கூல் பையனை பார்த்தாலும் ஃபோன் இல்லாம காமெடியா சொன்னாங்களோ என்னவோ தெரியல அந்த டைலாக். முன்னாடிலாம் எனக்கு நிலவு பார்த்து சாப்பாடு ஊட்டுவோமா, இப்பெல்லாம் போன் காட்டி தான் சாப்பாடு ஊட்டுறாங்க. ஆமா, போன் காட்டி தான் நிறைய பேர் சொல்றாங்க. கொடுத்தாதான் சாப்பாடு. வெரி குட். 90s கிட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா சாப்பாடு ஊட்டுறது, அந்த நிலாவை காமிச்சாங்க பாருங்க, ஒரு பாட்டி வடை சுடுது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லின காலம். நீங்க போன் அடிக்டா இருக்கிறவங்க யாருன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இந்த 2K கிட்ஸ் ரொம்ப அடிமையா இருக்காங்க, நல்லாவே தெரியும். ஆனா ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, அது என்ன சொல்ல, இப்ப எஜுகேஷன் போயிட்டோம் அப்படின்னா அதுல தன்னை நிலைநாட்டணும், ஒரு ஹை பொசிஷன்ல வரணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த போனை தள்ளியே தான் வச்சிருக்காங்க. ஆனா இந்த இடையில ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த போனை தப்பாவும் பயன்படுத்துறாங்க. சில பேர் போனே இல்லாம இருக்காங்க. நானும் இவ்வளவு நேரம் பேசுறோம். ஆமா, இந்த வீடியோ வந்தாலும் ஒரே ஸ்கிப், அவ்வளவுதான். ஆமா, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க இல்லையா? சோ கண்டிப்பா ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. ஈஸியா ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. எதை தேடி போறாங்கன்னா, ஆமா, கெட்ட விஷயங்கள் தேடி தான் அதிகமா போறாங்க. கெட்ட விஷயங்கள் நிறைய தேடி போறாங்க. ஒரு சில பேருக்கு போன் அப்படிங்கிறது மருத்துவ குறிப்பா இருக்கட்டும், இல்ல சமையல் குறிப்பா இருக்கட்டும், இல்ல ஒரு விஷயம் எனக்கு இந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியல, இந்த மருத்துவத்துக்கான இடம் எங்க இருக்குன்னு தெரியலன்னா கண்டிப்பா இந்த போன் யூஸ் பண்ணுது. அதே கெட்ட விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது. இப்போ நீங்க உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்க ஒரு டீச்சரா இருக்கீங்க அப்படின்னாக்க ஸோ போன் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்றது? ஏன்னா நீங்க எல்லாருமே ஹோம் ஒர்க் அப்படின்னு பார்த்துட்டு அதை தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? போன் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லல, குழந்தை யூஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் பக்கத்துல உட்காந்து பாருங்க. அவங்க போன்ல என்ன பாக்குறாங்க, அவங்க ஹோம்வொர்க் தான் பண்றாங்களா இல்ல அதை மீறி வேற எதுலயும் போறாங்களா அப்படிங்கறத நம்ம தான் பாத்துக்கணும். கண்டிப்பா. அவங்க குழந்தைங்க, அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, அவங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்டே சொல்லி கொடுத்துறணும். ஆமா, அதனாலதான் அவங்க வளர்றாங்க. குழந்தைங்க கையில தனியா போன் கொடுக்கவே கூடாது, தனியாவும். அது ரொம்ப தப்பு. சோ குழந்தைங்க கையில போன் கொடுத்தாலும் தனியா உட்கார வச்சாலும் சோ பேரண்ட் பக்கத்திலே இருந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தா நல்லா இருக்கும் இல்லையா? சோ அந்த கருத்து ரொம்ப ஏத்துக்கக்கூடிய கருத்து தான். கண்டிப்பா இத பார்க்கக்கூடிய அத்தனை பெற்றோர்களும் தயவு செய்து உங்க குழந்தைங்க, நாங்க ஒரு குழந்தைக்கு போன் வச்சிருக்கப்ப எல்லாத்தையும் பார்க்க முடியாது. எங்க ஒரு கிளாஸ்ல 43 குழந்தைங்க இருக்காங்கன்னா 43 பேருக்கு பக்கத்துலயே நான் போய் நிக்க முடியாது. இதே பேரண்ட்ஸ்ங்கறப்ப ஒவ்வொரு 2 குழந்தைங்க தான் இருப்பாங்க. வீட்ல ஒரு குழந்தை 2 குழந்தை இருப்பாங்க, ஈஸியா போனை பார்க்கலாம்.
பார்க்கலாம். பேரண்ட் அது அம்மா ஒரு குழந்தையும் அப்பா ஒரு குழந்தையும் கண்டிப்பா பார்க்கலாம். அடிக்ட் ஆகாம இருந்துக்கணும் இல்லையா? இப்பெல்லாம் சாப்பிடவே மாட்டேன்றாங்க குழந்தைகள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு. எனக்கு போன் கொடுத்தாதான் சாப்பிடவே அப்படிங்கிறாங்கல்ல. அத வந்து நீ ஹோம்வொர்க் பண்ணு, நான் உனக்கு போன் தரேன் அப்படிங்கிற மைண்டும் அவங்கள்ட்ட இருக்கு. நான் ஹோம்வொர்க் பண்ணு, அப்ப நீ போன் தந்தா நான் ஹோம்வொர்க் செய்றேன். நான் போன் தந்தா என்ன பண்ண மாட்டேன். சோ அப்படிங்கறதுல பேரண்ட்டும் என்ன பண்றாங்க, சோ கண்ட்ரோல் பண்ணணும், எப்படியாச்சும் அவனை வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போனை வந்து கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துடுது இல்லையா? அப்ப போன் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த உலகத்துல நல்ல விஷயங்களையும் செய்யுது, கெட்ட விஷயங்களையும் செய்யுது. ஆனா நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னாக்க நல்ல விஷயங்களுக்கு மட்டும் தான் போகணும் அப்படின்னு நம்ம பிரியா வந்து பாக்குறாங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டோம். இதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோ நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா நீங்க பார்த்து உங்க குழந்தைங்களுக்கு போனை பத்தி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது, அந்த போன் பக்கத்திலேயே பெற்றோர்கள் பக்கத்திலேயே இருந்து என்ன ஆப்ரேட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நாங்க கேட்டுக்கிறோம். ஸோ மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில வேறொரு கான்செப்டோட பிரியா உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye from and Chandrasekhar. Take care. Bye bye. Thank you. ஓகேவா?